வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டரல் என்ட்ரி சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகள் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்ச கல்லூரியில் நீங்கள் போய் நல்ல முறையில் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு எஸ்கே தகவல் மூலிமா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. வாங்க, அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா என்ன, அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்படி இருக்கும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னென்னலாம் நமக்கு வந்து தேவைப்படும், என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். சரிங்களா? சரி, ஓகே. வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷெட்யூலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 24/7/2026 அன்னைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு பாருங்க, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டும் அதே மாதிரி சொன்ன டைம் கரெக்டாக 9 மணிக்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் மேக்ஸிமம் நமக்கு 24ஆம் தேதி காலைல 9 மணிக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உள்ள அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் மொபைல் நம்பர் கொடுத்தணும், உங்களுடைய பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேஷ்போர்டு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து இருக்கும். சரியா? ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற மாதிரியே வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் இருக்கும். இது வந்து போன வருஷம் 2025 ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். சரிங்களா? ஸோ அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரெஃபரன்ஸ் நம்பர். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டேட் என்னைக்கு, போன வருஷம் பார்த்தீங்கன்னா 28/7/2025 அன்னைக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து வந்துச்சு. சரிங்களா? டேட் டைம் எல்லாமே அதில் வந்து போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, the under mentioned candidate is informed that he has been professionally allotted for Tamil Nadu lateral entry direction year B BTech admissions to the institutions and branch noted below அப்படின்னு சொல்லிட்டு உங்க போட்டோ சைடில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்க நேமு, நீங்க என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது இதுல போட்டிருப்பாங்க. சரிங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச் வந்து நீங்க உங்களுக்கு அலாட் ஆச்சோ அந்த பிரான்ச்சோட பேரு, அதுக்கப்புறம் என்ன காலேஜ், எந்த காலேஜ் அப்படிங்கிறது கீழே டிஸ்பிளே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா he she should report to the principal of the allotted college with original certificates mentioned in this letter on or before அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டேட் வந்து போட்டு வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்து உண்டான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டேட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளார அந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இன்டிமேஷன் கொடுத்துருக்கணும். சரிங்களா? அப்படி கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிஷன் அது வந்து கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் பை த காலேஜ் அத்தாரிட்டிஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். அட்மிஷன் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஒரிஜினல்ஸ் செக்கே பண்ணாம தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த காலேஜோ அந்த காலேஜில் தான் செக் பண்ணுவாங்க. அங்கே ஓகே அப்படின்னா தான் உங்களுடைய அலாட்மெண்ட், உங்களுடைய இந்த காலேஜ் நீங்கள் அலாட்மெண்ட் வந்து அவங்க வெரிஃபை பண்ணி ஓகேன்ட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ஷீட் கன்ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலாட்மெண்ட்ல மொத்தம் 2 பேஜ் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பேஜ் ஃப்ரண்ட் பேஜ்ல, இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்இல சைன் போட்டிருப்பாங்க. சரிங்களா? சைன் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது பேஜ் வந்து பெருசா இருக்கு அப்படின்னா நான் கட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் 2வது பேஜ்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு நோட்டுன்னு போட்டு ஒரு 5-6 பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் அதுல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்ன நோட், அந்த நோட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 5 பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அட்மிஷன் ஷால் நாட் பி மேட் வித்தவுட் த ஒரிஜினல் டாக்குமெண்ட் மென்ஷன் இன் சீரியல் நம்பர் 1 to 5. அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல 1ஆம் நம்பர்ல இருந்து 5ஆம் நம்பர்ல வரைக்கும் கண்டிப்பா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைன்னா அட்மிஷன் வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? தி அலாட்மெண்ட் ஹேஸ் பின் மேட் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்டு பை த கேண்டிடேட் இன் ஹிஸ் ஹர் அப்ளிகேஷன். அலாட்மெண்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரிஃபிகேஷன் எதுவுமே பண்ணலாம். ஆன் வெரிஃபிகேஷன் ஆஃப் த டாக்குமெண்ட் if the candidate is found to be not satisfying eligibility rules or not producing the above original certificates. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணலை அல்லது சாட்டிஸ்ஃபையா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய அட்மிஷன் வந்து கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
சரிங்களா? அடுத்து பாருங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு கீப் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட்ஸ். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தேவையான அளவு நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. அதான் வந்து சேஃப். ஏன்னா, நீங்க எல்லாம் கொண்டு போய் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கும்போது, உங்களால போய் அந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல அத கேட்டு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயி போயிரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எந்த இது குடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து ஒரு செட் வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, the candidates are also informed that the hostel facilities are not guaranteed, and in such case they may have to make their own arrangements for the stay. சரிங்களா? ஹாஸ்டல் வந்து கண்டிப்பா அந்த காலேஜ்ல குடுப்பாங்க அப்படிங்கிறது கேரண்டி குடுக்க முடியாது. நீங்களே வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க பாயிண்ட்ல, அண்டர் எனி சர்கம்ஸ்டன்சஸ் த காலேஜ் ஆர் கோர்ஸ் allotted will not be changed. கன்ஃபார்மா கண்டிப்பா காலேஜ் ஆகட்டும், கோர்ஸ் ஆகட்டும் கண்டிப்பா சேஞ்சே பண்ண மாட்டோம். அப்படிங்கிறதையும் வந்து நோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடுத்துருக்காங்க பின்னாடி. நெக்ஸ்ட் அடுத்து ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க பாருங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் தேவை. அதுக்கப்புறம் மார்க் லிஸ்ட் ஆஃப் டிப்ளமோ நீங்க முடிச்சதுக்கு உண்டான மார்க் ஷீட்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த மார்க் ஷீட் வந்து தேவை. சப்போஸ் டிகிரியா இருந்தால் டிகிரி எக்ஸாம். டிகிரிங்கிறது யாருன்னா அந்த பிஎஸ்சி படிச்சவங்களும் லேட்டர் என்ட்ரி சேரலாம்னு சொன்னதுனால. அடுத்து ப்ரொஃபஷனல் அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட். ஸோ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லைன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ முடிச்சவங்களுக்கு கையில் இருக்காது. ஸோ டிப்ளமோ சர்டிஃபிகேட் வரதுக்கு கண்டிப்பாக 3 மாதம் அல்லது 4 மாதத்துக்கு மேலே ஆகும். ஆனால் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் உடனே கொடுத்துருவாங்க. சரிங்களா? ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் முன்னே நான் இந்த வெப்சைட்டில் போட்டிருக்கேன். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அந்த காலேஜுக்கு வந்துடும், வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்டைன் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூஷன் லாஸ்ட் ஸ்டடி. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் கடைசியாக நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்களோ அந்த காலேஜில் நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக பர்மனன்ட் கார்டு இருக்கக்கூடாது. டிஜிட்டல் சைன் ஆன்லைனில் அப்ளை பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதுதான் வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூட் பை டிஎன்எல்ஏ 2026 கொடுத்த இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வேணும். அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து இது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலே தான் படித்தேன், அதெல்லாம் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னா தேவையில்லை. மற்றவங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக தேவை. இருந்தாலும் நீங்கள் எதுக்கும் ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கிட்டது ஒரு 10 ஃபோட்டோனாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நிறைய இடத்துல கொடுக்க வேண்டியது இருக்கும், அதனால யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட ஃபோட்டோவையும் எடுத்து வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸோட ஃபோட்டோ சரிங்களா? அப்பா அம்மா அவங்களுடைய ஃபோட்டோஸும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் எங்கே ஹாஸ்டல் நீங்கள் சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே பேரண்ட்டோட ஃபோட்டோலாம் கேட்பாங்க, அங்கே வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் எல்லாமே ஜெராக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காலேஜஸ்ல இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆகட்டும், ஒரு சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து நீங்கள் அந்த ஃபார்மேட் மூலிமா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட கொடுத்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி காலேஜில் ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் தருவாங்க. அது வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில் எல்லாமே வந்து அவர் டாக்டர் அவங்களே வந்து எல்லாம் ஃபில் பண்ணி அவங்க சைன் போட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? அதையும் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த காலேஜ்லேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க ஒரு ஃபார்மேட்டுக்கான ஏதாவது வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபார்மேட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் வாங்கிட்டு போய் அப்புறம் கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இது இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸ் பற்றியும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணுறது என்ன சார் பண்ணலாம்? சரிங்களா? ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா சிஜி, எம்ஐடி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், ஸோ இந்த மாதிரி கேம்பஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பணம் கட்டிட்டு தான் காலேஜுக்கே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. பணம் கட்டி அந்த கட்டின ரிசிப்டையும் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் அந்த காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் அமௌண்ட் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறது இதுதான். மேக்ஸிமம் இப்போ பிஎஸ்சி ஆகட்டும், சிஐடி ஆகட்டும், இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே நீங்கள் பணத்தை கட்டி அந்த ரிசிப்டை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் வந்து அட்மிஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே கொண்டு போயிட்டு பணத்தை கையில் நீங்கள் எதுக்கும் வந்து உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜுக்கு ஒரு நாள் முன்னையே கூட நீங்கள் அது அவங்க சொன்ன டேட்டுக்கே போகணுன்னு இல்லை. இப்போ நாளைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நாளானிக்கே கூட அந்த காலேஜில் போய் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்ட வேண்டியது, நீங்கள் ஆன்லைன்லேயே கட்டலாமா இல்லை நேரடியாக கேஷே கொண்டாந்து கட்டலாமா, எப்படி கட்டுறது,
எல்லாமே 2 ஒண்ணா கட்டணுமா? எல்லாத்தையும் நீங்க டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போங்க. அவங்க சொன்ன அன்னைக்கே நீங்க போயிட்டு, அவங்க ஒரு டேட் சொல்றாங்க அப்படின்னா, அந்த டேட் அன்னைக்கு நீங்க போயிட்டு, அதுக்கப்புறமேட்டு ஐயோ! அமௌண்ட் வந்து பத்தல. இது ஃபுல்லா கொண்டுட்டு வரல. இல்ல இந்த சர்டிபிகேட் இல்ல. அப்படிங்கிற மாரி நீங்க ஏதாவது போனீங்கன்னா, அப்புறமேட்டு உங்களுக்கு லேட் ஆயி போயிரும். சரிங்களா? அதனால உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ எல்லாமே எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போய் அந்த காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த சொல்லியிருக்கிற டேட்டுக்கோ அல்லது ஒண்ணு அந்த டென்டேட்டிவ் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல சொல்லியிருக்கிற டேட்டுக்குள்ள நீங்க போய்க்கோங்க. இல்லன்னா அந்த காலேஜ்லயே கூட சொல்லுவாங்க. இந்த இந்த டேட்டுக்கு நீங்க வாங்க. அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல இருந்து யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ, அந்த ஜாயின் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா, க்குன்னு தனியா அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணவங்களுக்குன்னு தனியா பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கூட இந்த மாரி மெசேஜஸ்லாம் குடுத்து, இந்த தேதிக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாரி எல்லாமே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால அதெல்லாம் டீட்டெயிலா வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அது மட்டும் இல்லாம யார் யாருக்கெல்லாம் என்னென்ன காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு, உங்களுடைய கட் ஆஃப் என்ன, உங்களுடைய ரேங்க் என்ன, உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல கண்டிப்பா குடுங்க. சரிங்களா? ஸோ அப்படி குடுத்தீங்க அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன வச்சு நான் அடுத்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? மத்தவங்களும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன கேட்டு தெரிஞ்சுக்கட்டும். சரிங்களா? கண்டிப்பா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய வீடியோ தான். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.